இந்த மாதிரியான ஹதீஸ்களை தெளிவா பார்த்துக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வே குர்ஆன் என்ன சொல்றான்னா, ஷஹ்ரு ரமலான் அல்லதி அப்படின்னு அந்த சூரா பக்கரால இருக்குல்ல, இந்த வசனத்துல அல்லாஹ் சொன்னா, எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ, எவர் அந்த மாதத்தை அடைகிறாருன்னா, அப்ப யாராவது சாரார் தான் அடைவாங்க, சில சாரார் அடையாம கூட இருக்கலாம். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, மாசம் என்பது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்றாங்க. மேகமூட்டத்துக்கு செய்த வேலை பிடிக்க தேவையில்லை, அது முழுமைப்படுத்துகின்றாங்க. அப்ப இப்படி எல்லாம் தெளிவான ஒரு நிலையை மார்க்கம் நமக்கு காட்டி தருகிறது. இதை நாம் மீனால் குழம்பாமல் தெளிவான பிறை விஷயத்துல தெளிவான ஒரு முடிவை எடுத்து பின்பற்றக்கூடிய நன்மக்களாக இருப்போம். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பிறை தேட வேண்டிய நாள். இன்னைக்கு பிறையை தேடணும். தெரிந்தால் ரமலான் பிறை ஒன்று, தெரியவில்லை என்றால் இந்த மாதத்தை 30 பூர்த்தி செய்து கொண்டு அடுத்த நாளில் நோன்பு நோக்க வேண்டியிருக்கும். இன்றைய கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.